ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியுமாக அன்பு வாழ்த்துக்கள் கூறி மற்றொரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளை? மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நல்லது, இன்றைய நிகழ்ச்சியில் நம் ஆண்டோடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்து அவர் நம் ஒவ்வொருவரோடு கூட தன்னுடைய வார்த்தை மூலமாய் இடைப்பட போகிறார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி கூறுவோமா? ஆமெங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆம் தகப்பனே, நாங்கள் ஆவலோடு வந்திருக்கின்றோம். ஆகவே நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆலோசனைகளை சொல்லி அவர்களை சரியான பாதையிலே நடத்தி அவர்கள் அதன் மூலமாக வெற்றி வாழ்க்கையை கண்டடைய நீங்கள் விரும்புகிறபடினாலே இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் அவர்களோடு கூட இடைப்பட போகிறீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆகவே இந்த மிகுதியான வேலையை முற்று முழுதுமாய் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விடுகின்றோம். உங்களுடைய தூய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு நாங்கள் அறிய வேண்டிய சத்தியத்தை சரியானபடி அறிந்து அதன் வழியிலே நடந்து உங்களுடைய மகத்துவங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் கிருபை புரிய வல்லவராயிருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி கூறி எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பாடலோடு தொடர்வோம். நம் குறைகள் போக்கிடவே நமக்கு ஒரு பாதம் உண்டு. நமக்காக காயங்கள் ஏற்ற நாதனின் பாதம் உண்டு. நன்மைகள் புரிய நடந்து சென்ற நல்லதோர் பாதம் உண்டு. இயேசுவின் பாதங்களே, அது நம் இயேசுவின் பாதங்களே. இயேசுவின் பாதங்களே, அது நம் இயேசுவின் பாதங்களே. நம் குறைகள் போக்கிடவே நமக்கு ஒரு பாதம் உண்டு. நமக்காக காயங்கள் ஏற்ற நாதனின் பாதம் உண்டு. யவீரு என்ற மனிதன் தனது மகளின் உயிர் காக்க அன்று விரைந்து சென்று இயேசுவின் பாதம் விழுந்தனே ஜெபிக்க. யவீரு என்ற மனிதன் தனது மகளின் உயிர் காக்க அன்று விரைந்து சென்று இயேசுவின் பாதம் விழுந்தனே ஜெபிக்க. பிள்ளையின் உயிரும் பிழைத்ததுவே, உள்ளமும் களிப்பால் நிறைந்ததுவே. பிள்ளையின் உயிரும் பிழைத்ததுவே, உள்ளமும் களிப்பால் நிறைந்ததுவே. இன்றும் எமது குறை போக்க ஒரு அற்புத பாதம் உண்டு. இன்றும் எமது குறை போக்க ஒரு அற்புத பாதம் உண்டு. இயேசுவின் பாதங்களே, அது நம் இயேசுவின் பாதங்களே. இயேசுவின் பாதங்களே, அது நம் இயேசுவின் பாதங்களே. நம் குறைகள் போக்கிடவே நமக்கு ஒரு பாதம் உண்டு. நமக்காக காயங்கள் ஏற்ற நாதனின் பாதம் உண்டு. என்னும் மனிதனின் சகோதரி அன்று மனமுடைந்தவளா இயேசுவின் பாதம் அழுதனலே கதறி. மரித்து போன லாசரு என்னும் மனிதனின் சகோதரி அன்று மனமுடைந்தவளா இயேசுவின் பாதம் அழுதனலே கதறி. மரித்த லாசரு எழுந்தனனே, மனதில் இன்பம் நிறைந்திடவே. மரித்த லாசரு எழுந்தனனே, மனதில் இன்பம் நிறைந்திடவே.
பரிசுத்த பாதம் உண்டு. இயேசுவின் பாதங்களே, அது நம் இயேசுவின் பாதங்களே. இயேசுவின் பாதங்களே, அது நம் இயேசுவின் பாதங்களே. நம் குறைகள் போக்கிடவே நமக்கு ஒரு பாதம் உண்டு. நமக்காக காயங்கள் ஏற்ற நாதனின் பாதம் உண்டு. நன்மைகள் புரிய நடந்து சென்ற நல்லதோர் பாதம் உண்டு. இயேசுவின் பாதங்களே, அது நம் இயேசுவின் பாதங்களே. இயேசுவின் பாதங்களே, அது நம் இயேசுவின் பாதங்களே. நம் குறைகள் போக்கிடவே நமக்கு ஒரு பாதம் உண்டு. நமக்காக காயங்கள் ஏற்ற நாதனின் பாதம் உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குறைகள் போக்கப்பட நமக்கு ஒரு அருமையான பாதம் உண்டு. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் பாதங்கள். ஆகவே அந்த பாதங்களை நம்பி நாம் வருகிற பொழுதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாக முடியும். ஆகவே இன்றும் கூட அதே சிந்தையோடு கூட நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வோம். சரி, இன்று நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் ஒரு ராஜாவை பற்றிய காரியம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலே இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். இங்கு உசியா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இவரை பற்றி நீங்கள் ஏற்கனவே பல காரியங்களை அறிந்திருக்கக்கூடும். ஆனால் வேத புத்தகத்தின் மகத்துவம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் அவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நாம் புது புது சத்தியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் நம்மோடு கூட இடைப்பட முடியும். ஏற்கனவே தெரிந்த காரியங்களை விட மேலதிகமான காரியங்கள் அதே பகுதியிலிருந்து நமக்கு அருளப்பட முடியும். இது ஒரு ஆச்சரியமான காரியம் அல்லவா? ஆகவே நான் நம்புகிறேன், இன்று இந்த பகுதி கூடாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு புதிய சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவர் உதவ போகிறார். ஆகவே அதற்காக அவருக்கு நாம் நன்றி கூறுவோம். சரி, இந்த உசியா ராஜாவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக அவர் ராஜா என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த ராஜாவுடைய பெயர் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ராஜாவுக்கு பெயர் கொடுக்கப்படும் பொழுது, ஒருவேளை இந்த தாய் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட பெயரை அங்கே வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பெயருக்கு ஒரு அழகான அர்த்தம் உண்டு. கர்த்தர் அல்லது யெகோவா என் பெலன் என்பதுதான் அதனுடைய பொருளாயிருக்கிறது. ஒருவேளை அந்த தாய் என்ன நோக்கத்தோடு அந்த பெயரை கொடுத்தாலோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை எதிர்காலத்திலே கர்த்தருடைய பலத்தோடு கூட வாழ அங்கே கிருபை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு கூட இந்த ராஜாவுடைய காரியங்கள் நமக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்த முடியும். முதலாவதாக, இன்றைக்கு நாமும் ராஜாக்களாகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அதை நமக்கு தெளிவாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக மாறும்படியாய் அவர் அழைத்த பொழுது, அவர் இரத்தத்தினாலே நம்மை கழுவிய பொழுது, நாம் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கும்படியாக நம்மை அவர் அழைத்தார் என்று அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ உங்களை அர்ப்பணித்த பொழுது உங்களுக்கும் அதே விதமான ஒரு ராஜரீக தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உறுதியாய் நம்பலாம். காரணம், அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பிரதானமான ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகின்றது. ஆகினாலே அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நாம் இங்கே இந்த குறிப்பிட்ட ராஜாவினுடைய பெயரையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ராஜாக்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கின்றார். ஆம், ஒரு பலனுள்ள ஒரு ராஜாவாக, நம்முடைய பலன் அல்ல, உலக பிரகாரமான பலன் அல்ல, கர்த்தருடைய பலன் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டால் நாம் சாதாரணமான மக்களாக காணப்பட முடியுமா? ஆம், நிச்சயமாகவே நாம் ஆண்டவருடைய பலத்தோடு கூட வாழுகின்ற பொழுது பல காரியங்களை சாதிக்கக்கூடிய கிருபை நமக்கு கிடைக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய பலன் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த பலத்தை பற்றி கடந்த முறை கூட சில காரியங்களை நாம் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை. பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 4:13 என்ற வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும், எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான். நாம் நம்முடைய பலத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நிச்சயமாக நம்மை பலப்படுத்துகிற
கிறிஸ்துவின் பலத்தினாலே நம்ம செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அதனால தான் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்கிற வாக்குத்தத்தம் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எத்தனை பெரிய பாக்கியம்! ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆம், அதுக்கு காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறையும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது இந்த ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வருவோம். முதலாவதாக இந்த ராஜாவை பற்றி நாங்கள் 4வது வசனத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, இந்த ராஜா கர்த்தரின் பார்வையிலே செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது, உன்னுடைய தகப்பனை போல அமத்சியா என்ற அவனுடைய தகப்பன் செய்தபடியெல்லாம் இவனும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உசியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை தான் இது ஒருவேளை எடுத்து காட்டுகிறது. ஒருவேளை அவன் வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்கு முன்பதாக செம்மையாக வாழ விரும்பி இருக்கக்கூடும். ஆனாலும் கூட அதை முழுவதுமாக வாழ்க்கை முழுவதுமாக அவனால் கடைபிடிக்க முடியாமல் போனதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையின் அந்த நல்ல பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? ஆக இப்பொழுது நாம் 4வது வசனத்திலே பார்த்ததை விட 5வது வசனத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது அங்கே ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே என்ன நாங்கள் பார்க்கின்றோம்? அங்கே தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியா என்ற ஒரு மனுஷனுடைய நாட்களிலே இந்த உசியா ராஜா தேவனை தேட மனதிணங்கி இருந்தான் என்பதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே இந்த சகரியா என்ற தேவனுடைய மனுஷன் இந்த உசியா ராஜாவுக்கு தேவனுடைய காரியங்களை வந்து சொன்ன பொழுது அதை கேட்டு ஏற்றுக்கொண்டு நடக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு அருமையான காரியம் அன்பு சகோதர சகோதரிகளே. அதாவது, இவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்த பொழுதிலும் கூட ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆம், எப்பொழுது நாம் நம்முடைய நிலைமையெல்லாம் மறந்து தேவனுடைய வார்த்தை என்று வருகிற பொழுது அது யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் சொல்வதை கேட்டு நாம் நடக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது, கர்த்தரை தேட நாம் மனதிறங்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் ஒரு தனித்தன்மையான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனை தேடுவதற்கு எப்பொழுது நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வராமல் போகாது. அதாவது, அவரை தேடுகிற பொழுது அங்கே பலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவனாலே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நாம் அவரை தேடுகிறோமோ அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஆகினாலே என்னவெல்லாம் வாழ்க்கையில நமக்கு தேவை இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் நாம் அவரை தேடுகிற பொழுது நமக்கு சந்திக்கப்பட முடியும் என்கிற வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப ஆகவே நமக்கு தேவன் அங்கே குறைவில்லாத நன்மைகளை அருள அவர் ஆயத்தமா இருக்கிறார், எப்பொழுது நாம் அவரை தேடுகின்ற பொழுது. ஆகவே இந்த நாளிலே கூட நீங்கள் கர்த்தரை தேடுகிற ஒருவராக காணப்படுகிறீர்களா? அப்படியான அன்பு சகோதர சகோதரிகளை கவலைப்படாதீர்கள், எந்த காரியத்துக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியும். ஆம், உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே தேடிக்கொண்டே இருங்கள். சில நேரத்திலே நாம் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக தேடிவிட்டு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக சந்திக்கப்படவில்லை என்ற உடனே நாம் மனம் சோர்ந்து போய் அவரை தேடுகிறதை நாம் விட்டு விடுகின்றோம். அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை தேடிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் தேவனுடைய வேலை என்ற ஒரு வேலை இருக்கிறது. அநேகமான காரியங்களுக்கு அவர் தம்முடைய வேலையை வைத்திருக்கிறார். ஆம், இப்பொழுதே தேவையான ஒரு காரியத்தை அவர் இப்பொழுதே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் சில காரியங்கள் இப்பொழுது நமக்கு அவசியம் இல்லை என்று அவர் அறிவாரானால் அதை ஏற்ற வேளையிலே செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நமக்கு வருகிற செய்தி, தேடிக்கொண்டே இருப்போம் அவரை. அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் உண்டாக முடியும். சரி, இப்பொழுது இந்த உசியா ராஜா தேவனை தேடினதினாலே என்ன நடந்தது என்று அந்த 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவன் அப்படி தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். வாய்க்க செய்தார், வாய்க்கும் அன்பர்களே. ஆம், தேவனை தேடுகிற பொழுது நமக்கு காரியங்கள் வாய்க்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அது தேவன் கொடுத்த ஒரு வாக்குறுதி.
அவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மீற முடியாது. அவர் சொன்னபடி செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் தெய்வமாய் இருக்கின்றார். அப்பாகவே என்ன சொல்லுகிறார்? நீ தேடிப்பார், அப்பொழுது உன்னுடைய காரியங்கள் உனக்கு வாய்க்கும் என்பதாக. ஆமன்பு சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், நீங்கள் தேவனை தேடுவீர்களானால் பலன் உண்டு என்பதை மறவாதீர்கள். ஆகவே தேடிக்கொண்டே இருக்கிற பொழுது நிச்சயமாக வெற்றி உண்டு. சரி, தொடர்ந்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனை தேடினான். ஆகவே இப்பொழுதே அவன் முதலாவதாக செய்கிற ஒரு காரியம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இப்பொழுது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணினான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது எப்பொழுது நாம் தேவனை தேட ஆரம்பம் ஆகின்றோமோ அப்பொழுது நாம் எதிரியோடு கூட யுத்தம் பண்ண ஆயத்தமாகி விடுகின்றோம். உண்மையில் நாம் தேவனை தேடுகிற பொழுதெல்லாம் எதிரியினுடைய ஒவ்வொரு விதமான எதிர்ப்புகளுக்கு நாம் ஆளாகுவது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது அநேக தேவ பக்தருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேளையில தான் சோர்ந்து போய் விடுகின்றார்கள். அதாவது சத்துருவினுடைய எதிர்ப்பு வந்தவுடனே, சத்துருவினுடைய காரியங்களை எதிர்க்க முடியாமல் அநேகர் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தேவனை தேட ஆயத்தமான பொழுது தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். அப்பொழுது அவன் புறப்பட்டு போகிறான் எதிரியை மேற்கொள்ள என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்பதை மறவாதீர்கள். நீங்கள் தேவனை தேடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் சத்ருவனுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் மேற்கொள்ள நீங்கள் ஆயத்தமாகிவிட முடியும். பாருங்கள், அங்கே நாங்கள் சாத்தானை மேற்கொள்கிற காரியத்தை குறித்து, சத்ருவை மேற்கொள்கிற காரியத்தை குறித்து நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலேயும் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த உசியா ராஜா எப்படியாக இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி, அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் அவன் அவர்களையும் மேற்கொள்ளத்தக்கதாக, எதிரியை மேற்கொள்ளத்தக்கதாக கிருபை பெற்றது மாத்திரமல்லாமல் அந்த எதிரிகளுடைய எல்லைக்குள்ளே போய் அவன் தன்னை ஸ்தாபித்துக் கொண்டான் என்பதாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமன்பு சகோதர சகோதரர்களே, இன்று சத்துரு நமக்கு செய்திருக்கிற காரியம் அதுதான். அதாவது நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய் நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அவன் தனக்கென்று திருடி கொண்டே அவன் தான் கொள்ளையடித்து வைத்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவனிடத்திலிருந்து அவற்றை மறுபடியுமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆம், இன்று நாம் யுத்தம் பண்ணி நாம் போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். உண்மையில் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு ஏற்கனவே நம்முடைய சத்துருவோடு கூட யுத்தம் பண்ணி அவன் மீது சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா காரியத்திலும் நமக்கு ஏற்கனவே வெற்றி அருளப்பட்டு விட்டது. அதை நமக்குரியதாக்கி கொள்ள வேண்டியது மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அதனால்தான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்கே சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, சத்ருவுக்கு விட்டு கொடுக்காதீர்கள், அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள், அவனை மேற்கொள்ள முயலுங்கள். பாருங்கள், இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சத்ருவானவனுக்கு, எதிரிக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நில்லுங்கள் 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 என்று 3 தடவை அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் அணிந்து கொண்டு அவனுக்கு எதிர்த்து நின்றாலே போதும், அவன் ஓடி போய் விடுவான். அவன் உங்களுக்கு எதிர்த்து ஒன்றையுமே செய்ய முடியாது. ஆகவே எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. மற்றதையெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தமாய் நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்குரியதாக மாறும். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே அந்த 6ஆம் வசனத்திலே அவன் எப்படியாக இந்த பெலிஸ்தருக்குள்ளே போய் அங்கே பட்டணங்களை கட்டி தன்னை ஸ்தாபித்துக் கொண்டான் என்பதாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனை மகத்துவமான ஒரு காரியம் அல்லவா! இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சத்ருவுக்கு நாம் இடம் கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது அவனுடைய காரியங்களின் நடுவிலே
நாம் நம்மை ஸ்தாபித்துக் கொண்டு அவனுக்கு முன்பதாக ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதில் இன்னொரு ரகசியத்தை பாருங்கள். 7ஆம் வசனத்துக்கு வருகின்ற பொழுது எப்படியாக இந்த ராஜா அவர்களை மேற்கொள்ளக்கூடிய பலன் பெற்றான், அவர்களுக்கு நடுவிலே சென்று எப்படியாக தனது பட்டணங்களை கட்டி தன்னை ஸ்தாபித்துக் கொண்டான் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே இந்த பெலிஸ்தியரை வெல்ல, அதாவது சத்ருவை வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் ஆங்கில வேதாகமத்திலே அவ்வளவு தெளிவாக வரவில்லை, ஆனால் தமிழ் வேதாகமத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்ருவை வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்முடைய ஆண்டவர். சத்ருனுடைய காரியங்களை வெல்ல நமக்கு தேவன் துணை நிற்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்படியான நாம் ஏன் கலங்க வேண்டும்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு நாம் முன்னோக்கி போக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஒரு வெற்றியான வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக ஆண்டவராகிய இயேசு காத்திருக்கின்றார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசுவை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்பொழுதும் வெற்றி. ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை உண்டு. தேவனை தேடுகிற பொழுது நமக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கும். விசேஷமாக நாம் சத்துருவை மேற்கொண்டு ஒரு ஜெயபலமான வாழ்க்கையை வாழ நமக்கு கிருபை உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே ஞாபகம் ஊட்டுகிறார். ஆகவே அதை விசுவாசித்து அதை பற்றி கொண்டு முன்னோக்கி செல்ல நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? தொடர்ந்து ஒரு பாடலை கேட்ட பின்னர் நான் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கிற பொழுது நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்லவா எந்தன் புகலிடவே, வரைந்திரன்றோ உள்ளங்கையில். வல்லவா எந்தன் புகலிடவே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு துணை நிற்கின்றபடினாலே
அவருக்குள் நமக்கு எல்லா விதமான ஜெயமும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறபடினாலே அவர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் முன்னோக்கி போகலாம். ஆம், அவருடைய வாக்கு தத்தங்கள் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டு. ஆகவே அந்த வாக்கு தத்தங்கள் இருக்கிற வரைக்கும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை பிடித்து கொண்டு நாம் முன்னோக்கி போகலாம். குறிப்பாக சத்ருவுக்கு எதிராக நமக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு என்பதை எப்பொழுதும் மறவாதீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? ஆமங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற அநேக சகோதர சகோதரிகள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்பதற்கு அவர்கள் இன்றைக்கு உங்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இதுதான் அவருடைய போராட்டமாக பிரச்சனையாக காணப்பட்டிருக்க கூடும். ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற பிரகாரமாக எங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு அன்பு நேசரையா. ஆகவே தகப்பனே, இதோ உங்களுடைய பிள்ளைகள் எந்த விதமான ஆலோசனைக்காக காத்திருந்தார்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிட்டீர்கள். ஆகவே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அப்பா அந்த காரியங்களை அவர்கள் நம்பி பற்றி கொண்டு முன்னோக்கி போகலாமே. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இன்று இந்த சகோதரர்கள் விசுவாசிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவன் எங்களுக்கு இருக்கின்றார். ஆகவே நாங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். நாங்கள் தோற்று போவதில்லை. எவற்றையெல்லாம் சத்துரு எங்களிடத்திலிருந்து கொள்ளையாடி கொண்டு வைத்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் நாங்கள் மேற்கொண்டு எங்களுக்குரியதாய் மாற்றிக்கொள்வது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லி இந்த சகோதரர்கள் ஒவ்வொருவரும் அவனுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்காமல் அவனோடு கூட எதிர்த்து நின்று, ஆமையா, நாங்கள் போராட வேண்டிய அவசியம் கூட இல்லை, எதிர்த்து நிற்கும்படியாக மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் போராடுவது உங்களுடைய பொறுப்பாயிருக்கிறது. நீங்கள் அவற்றுக்கூடாக ஐயா எங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களை நம்பி தகப்பனே நாங்கள் முன்னோக்கி போகலாம் என்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இதோ இந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா சத்ருவினிடத்திலிருந்து நீங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆகவே அதை நம்பிக்கொண்டு இந்த சகோதரர்கள் நாங்கள் விடுதலை அடைந்து விட்டோம் என்று விசுவாசித்து இதோ இந்த நேரத்தில் உங்களை பற்றி கொண்டு முன்னோக்கி போக நாங்கள் ஒப்புக் கொடுக்கட்டும் ஐயா. இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி விட்ட தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பலன் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் அப்பா இன்றைக்கு உசியா ராஜா எங்களுக்கு ஞாபகம் மூட்டியது அதுதான். யெகோவா என் பலன், கர்த்தர் என் பலன் என்று ஆண்டவரே அந்த பெயருக்கூடாக நாங்கள் ஞாபகம் மூட்டப்பட்டோம். ஆகவே ஐயா நீங்கள் எங்களை ராஜாக்களாக மாற்றியிருக்கின்றபடினாலே தகப்பனை எங்களுக்கு உங்களுடைய பலன் உண்டு ராஜா. ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஒரு ஜெயபலமான வாழ்க்கையை வாழ நீங்கள் எங்களை அழைத்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறி எல்லா காரியங்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலேயே கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. அதை நம்பிக்கொண்டு முன்னோக்கி போகோமா? ஆகவே அடுத்த விண்ணொளியிலே உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திக்கும் வரையிலே உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவோடு கூட கூறிக்கொண்டு நன்றியோடு விடை பெற்றுக் கொள்கிறேன்.